இவ தான் என் பொண்ணு அனன்யா. பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறா. அப்போதான் அனன்யா நிமிர்ந்து முதல்ல தேவாவை பார்த்தா. தேவா அவளை எரிக்கிற பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தான். அனன்யாவுக்கு அவனை பார்த்ததுமே திக்குன்னு இருந்துச்சு. இவர் தான் திவ்யாவோட அண்ணனா? அது தெரியாமல் அவர்கிட்ட நான் ரொம்ப விளையாடிட்டனே. ஏற்கனவே அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இப்போ என்னை பார்த்துட்டு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டா. அனன்யா தேவாவையே பயமாக பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்கு சுற்றி வளைச்சி பேச விருப்பமில்லை. என் பொண்ணும் உங்கள் பையனும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. என் பொண்ணோட விருப்பத்துக்கு நான் குறுக்க நிற்க விரும்பலை. நீங்கள் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சம்மந்தி, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. உங்கள் மனநிலைமை எனக்கு நல்லா புரியுது. உங்கள் மகளை எங்கள் மகளாக பார்த்துக்குறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு அது தாங்க வேணும். என் பொண்ணு ரேஷ்மாவும் அதே காலேஜில் தான் பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறா. அப்போது உங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியுமா? தெரியும் டேடி, ரேஷ்மா சொல்ல. அப்போது நல்லதாக போச்சு. என்ன நல்லதாக போச்சு? அனன்யா மட்டும் ரஞ்சனை பற்றி ஏதாவது திவ்யா கிட்ட சொன்னால் என் சோழி முடிஞ்சுது. ரேஷ்மா பயமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த தேவா மட்டும் இப்போதைக்கு ஏதாவது சொன்னால் இந்த கல்யாணமே நடக்காது. என்னால் என் அண்ணன் கல்யாணம் நின்றுடும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? 2 பொண்ணுங்களும் பயந்து நடுங்க. தேவா அதன் பிறகு அனன்யா பக்கம் திரும்ப கூட இல்லை. சரிங்க, அப்போ 2 கல்யாணத்தையும் ஒன்றாவே வச்சிடலாம். எப்போ எங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே மேடையில் தான் கல்யாணம் நடக்கணும். சந்தானம் சொல்ல, இவங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதும் முதல் முகூர்த்தத்திலேயே வச்சிடலாம். ஜெயகிருஷ்ணன் சொல்ல, எனக்கு சம்மதம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கும் சம்மதம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் ஓகே தான். சரி வாங்க, ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கிளம்பலாம். சந்தானம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்த தேவா கிட்ட வேகமாக போனால் அனன்யா. என்ன மன்னிச்சிடுங்க சார், அன்றைக்கி சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். விளையாட்டுக்கா? ஒருத்தவனை சீட்டிங் பண்ணுறது உனக்கு விளையாட்டாக இருக்கா? அன்றைக்கி என்கிட்ட கேஷ் இருந்துச்சு, அதனால் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்கிட்ட கேஷ் இல்லாமல் இருந்திருந்தா என் நிலமை என்ன ஆயிருக்கும்? எனக்கு இப்போது ஒன்று தான் பயமாக இருக்குது. உன் அண்ணா, அப்பா, அம்மா யாரை பற்றியும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு இருக்கிற குடும்பத்தில் என் தங்கச்சி எப்படி வாழ போகிறாளோ? சார், ஃப்ராடு அது இதுன்னு தேவையில்லாமல் பேசாதீங்க. இன்னும் 2 நாளில் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ஓஹோ, ரோஷம் வேறு வருதோ? அதுக்கு எவனை ஏமாற்ற போகிற? என்னை மாதிரி எவனாவது இழிச்சவான் இருப்பான், அவங்கிட்ட ஏமாற்றி என்கிட்ட கொடுக்க போறியா? உன்னை மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும். பணத்துக்காக என்ன வேணால் செய்வீங்க, யாரை வேணால் ஏமாற்றுவீங்கள்ல. தன்னுடைய விளையாட்டு தேவ மனசில் தன்னை பற்றி எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்குன்னு அப்போதான் அனன்யாவுக்கு புரிஞ்சுது. பணத்துக்காக என் தங்கச்சிக்கிட்ட எந்த ஃப்ராடு வேலையும் பண்ணாத. அவளுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நாங்கள் முறையாக செஞ்சுருவோம். உன் ஃப்ராடு வேலையை அவகிட்ட காட்டணும்னு தெரிஞ்சுது, உன்னை தொலைச்சிடுவேன். திரும்ப அவன் ஃப்ராடுன்னு சொன்னதை கேட்டு அனன்யா கண்ணு கலங்கி வேகமாக அங்கேருந்து கிளம்ப. என்ன, இங்கே நடந்தது எல்லாத்தையும் உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ட்ராமா பண்ண போறியா? தாராளமாக பண்ணு. நீ சொன்னதை கேட்டு அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினா உன்னை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க 2 பேரும் பேசினது ஒரு வார்த்தை மாறாமல் ரேஷ்மா காதில் விழுந்துச்சு. இவன் என்ன அனன்யாவை ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? எது எப்படியோ தேவாவுக்கு அனன்யாவை சுத்தமாக பிடிக்கல. இனிமே அவள் எது சொன்னாலும் தேவா நம்ப மாட்டான். நமக்கு தேவை இதுதான். வந்த சுவடு தெரியாமல் ரேஷ்மா அங்கேருந்து கிளம்பிட்டா. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்ப நான் கூட
பெரிய இடமா இருக்கே, எப்படி இருப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். ஆளுங்களை பார்த்தா ரொம்ப நல்ல விதமாக இருக்குது ரமணன் சொல்ல, ஆமாங்க, இவன் வந்து திடீர்னு காதல் கத்திரிக்காய்னு சொன்னதும் பொண்ணு வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டாங்க. நீ ஏன் அனன்யா அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் பண்ணது தப்பு தான். ஒரு 4000 ரூபாய் பணத்துக்காக எப்படியெல்லாம் பேசிட்டான். ஃப்ராடுன்னு எத்தனை தடவை சொல்கிறான். நான் போய் பணத்துக்காக திவ்யா கிட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணுவேனா? திவ்யாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். என்னை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? எவ்வளவு மோசமாக பேசிட்டானே. அவளை கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. அவன் சொன்னது உண்மைதான். இப்போதைக்கு அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ ஏதாவது சொன்னால் அது நிச்சயமாக விஜய் கல்யாணத்தை பாதிக்கும். நான் பண்ண தப்புக்கு என் அண்ணன் வாழ்க்கை பாழாகக்கூடாது. எப்படியாவது அந்த 4000 ரூபாய் பணத்தை அவன்கிட்ட கொடுத்துடணும். பொங்கி வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அனன்யா அடக்கிக்கிட்டா. என்ன தேவகி, நீ எதுவுமே பேசாமல் வர? மாப்பிள்ளை வீட்டை பார்த்ததுலேருந்து உனக்கு என்ன தோணுது? நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கோவப்படுவீங்க. அதெல்லாம் கோவப்பட மாட்டேன், சொல்லு. எனக்கு மாப்பிள்ளையும் அவங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மட்டும் அவசரப்படாமல் இருந்திருந்தா மாப்பிள்ளையோட தங்கச்சி அனன்யா இருக்கால, அவளையே நம்ம தேவாவுக்கு கட்டி வச்சிருக்கலாம். 2 பேருக்கும் பொருத்தமாக இருந்திருக்கும். அந்த பொண்ணு எவ்வளவு அழகாக இருக்கா. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா காலத்துக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். எல்லாமே உங்கள் அவசரத்தால் கெட்டு போச்சு. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இப்போ ரேஷ்மாவுக்கு என்ன குறைச்சல்? ரேஷ்மாவை நான் தப்பாக சொல்லலை, எனக்கு அனன்யாவை பிடிச்சிருக்கு, அதனால் சொன்னேன். அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா. நம்ம தேவாவுக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். அம்மா, வெளியழகை பார்த்து எதையும் முடிவு பண்ணாதீங்க. வெளியழகை விட மனசு அழகாக இருக்கணும். நீ என்ன அப்படி சொல்கிற? அனன்யா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் உன் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாளே அதனாலயா? அப்படி இல்லைண்ணா, உண்மையிலேயே அனன்யா ரொம்ப நல்லவ. கொஞ்சம் விளையாட்டுத்தனம், மற்றபடி ரொம்ப நல்லவண்ணா. பைத்தியம் மாதிரி 2 பேரும் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த விஷயம் ஜெயகிருஷ்ணன் காதில் விழுந்தா தேவையில்லாத பிரச்சனை. முடிவு பண்ணது தான், எதையும் மாற்ற முடியாது. அவங்களோட வேலையை பாருங்கள். சந்தானம் இறுதியாக சொல்ல, இதன் பிறகு யாருமே வாயை திறக்கலை. ஏன் டாடி இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன, எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ண பிறகு இந்த மாதிரி பேசுகிறது தப்பு இல்லையா? சரி விடுங்க டாடி, யார் என்ன சொன்னாலும் நான் மனசு மாற மாட்டேன். உங்கள் முடிவு தான் என் முடிவு. தேவா இறுதியாக சொல்ல, ரொம்ப சந்தோஷண்டா. நீயாவது என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறியே. நாங்கள் யாரும் உங்கள் பேச்சை மதிக்காமல் இல்லை. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இல்லை தேவகி, கொஞ்ச நாளாகவே நம்ம வீட்டில் என்னோடய பேச்சு எதுக்குமே மதிப்பு இருக்க மாட்டேங்குது. டேட், தயவுசெய்து நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடியே எனக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தேவா, நீயாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டியே. வீட்டுக்கு வந்ததும் தேவா தேவகிக்கிட்டேயும் திவ்யாக்கிட்டேயும் தனியாக பேசினான். இங்கே பாருங்கள், அப்பா ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார். தேவையில்லாமல் அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. என்னோடய மேரேஜ் அப்பாவோட விருப்பப்படி தான் நடக்கும் சொல்லிட்டு தேவா வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டான். என்ன ரேஷ்மா, ஏதோ யோசனையாகவே இருக்க? ஒன்றும் இல்லை டேடி, அந்த ரஞ்சன் டிசி வாங்கிட்டு போயிட்டான். அவன் காலேஜுக்கு வர்றதில்ல. நல்ல விஷயந்தானே. ஆனால் எனக்கும் அந்த ரஞ்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அந்த அனன்யாவுக்கு தெரியும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ எதுக்கும் பயப்படாத, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ரஞ்சன் யார்?
மந்தாகினி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். என்னடி சொல்கிற? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கும் அந்த அனன்யாவுக்கும் எப்பவுமே ஒத்து போவாது. அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவ, அதுதான் டேடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி விடு, அவளை பற்றி நமக்கு என்ன வந்தது? நீ திவ்யா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோ போதும். சரிங்கம்மா. கோவிலிருந்து வந்த பிறகும் தேவா பேசினது அனன்யா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவனை பற்றி நான் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒழுங்காக எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை பார்க்கணும். தன்னுடைய கவனத்தை படிப்பில் செலுத்தினா அனன்யா. மறுநாள் காலையில் எல்லாரும் பரபரப்பாக வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க விஜய் கிளம்பி வெளியில் வந்தான். அண்ணா, என்னை கொஞ்சம் காலேஜில் ட்ராப் பண்ணுறியா? சரி வா. காலேஜ் வந்து இறக்கி விட்டதும் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ண்ணா. எனக்கு அவசரமாக ஒரு 4000 ரூபா பணம் தேவைப்படுது. ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, உன்னால் கொடுக்க முடியுமா? அனன்யா கேட்கும்போதே கண்ணு கலங்கிடுச்சு. எப்போதுமே சிரிப்பும் விளையாட்டுமா இருக்கிற அனன்யா இந்த மாதிரி கண்ணு கலங்கவும் விஜய்க்கு என்னவோ போல் ஆயிடுச்சு. ஏய், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு 4000 ரூபா பணம் வேணும். வீட்லேயே கேட்டிருக்கலாமில்ல? கேட்டிருந்தா அப்பா கிட்ட வாங்கி கொடுத்துருப்பனே. இது அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ப்ளீஸ்ண்ணா, அவங்களுக்கு தெரியாமல் உனக்கு என்ன செலவு? சொல்லக்கூடியதாக இருந்தால் நானே சொல்லுவேன். உன்னால் தர முடியுமா முடியாதா? திரும்ப கேட்கும்போது அனன்யா முகம் சுத்தமாக மாறி இருக்க. சரி சரி, உடனே அழாத. சாயந்தரம் ஞாபகப்படுத்து, பணம் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிண்ணா. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்னடி நேற்று காலேஜுக்கு வரல? நீயும் வரல, ரேஷ்மாவும் வரல, அந்த திவ்யாவும் வரல போல இருக்கு. ஆமாம் ரஞ்சினி, நேற்று திவ்யாவுக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. அட அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். நீ வேற. ஏண்டி, என்னாச்சு? அந்த திவ்யாவோட அண்ணன் யார் தெரியுமா? யார்? அன்னைக்கு நம்ம ஹோட்டலில் ஏமாத்துறமே, அவர் தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? மனுஷன் என்னை கிழின்னு கிழிச்சிட்டாரு. அவமானத்தில் எனக்கு உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற? நடந்த விஷயம் எல்லாத்தையும் ரஞ்சனிக்கிட்ட அனன்யா சொல்ல. ஐயோ, என்னடி இப்படியெல்லாம் பேசியிருக்காரு? அண்ணா கிட்ட பணம் கேட்டிருக்கேன். எப்படியாவது அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டு வந்துடணும். எனக்கு பயமே, நான் பண்ண தப்பால் என் அண்ணா கல்யாணம் நின்றுடக்கூடாது. ஏண்டி, 4000 ரூபா பணத்துக்கே இப்படி பேசியிருக்கானே, அப்போ ரேஷ்மா விஷயம்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது ரஞ்சினி. அது எனக்கு தேவையும் இல்லை. முதல்ல அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இருக்கிற திசைக்கே ஒரு கும்பிடு போட்டு வந்துடணும். என்னடி நீயே இப்படி பயப்படுற? அந்த அளவுக்கு பேசிட்டான், தாங்க முடியல. சரி, என்ன சனிக்கிழமை காலேஜ் வச்சுருக்காங்க? எக்ஸாம் நெருங்குதில்ல, அதனால தான், படிக்கிறதுக்காக. சாயந்தரம் விஜய் வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக விஜய்கிட்ட இருந்து 4000 ரூபாய் பணத்தை வாங்கி பேக்கில் வச்சா. இந்த பணத்தை முதல்ல எடுத்துக்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடணும். அவனை எங்கே பார்த்து எப்படி கொடுக்கறது?